தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை என்று ஆபகுக் 1:13 பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தருக்கும் தீமைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் பரலோகத்தின் கட்டமைப்பே நன்மையினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாகும். அதைத்தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று. மேலும் நன்றி கெட்ட கொடூர புத்தியுள்ள பிசாசை கூட அவர் தீமையினாலே ஜெயிக்காமல் நன்மை கொண்டுதான் ஜெயித்தார். அதாவது தன் மரணத்தினாலே மரணத்திற்கு அதிகாரியாக இருந்த பிசாசை ஜெயித்தார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கூட சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற ஜெபத்தை தான் சொல்லித் தருகிறார். ஏனென்றால் பிசாசை அவர் சிலுவையிலே ஜெயிக்கப் போகிறார். இனி ஒரு சோதனை வரும் என்று சொன்னால், தீமை வரும் என்று சொன்னால், சொந்த மாம்சத்திலிருந்தும் பிற மனுஷன் மூலமாக வரும் என்று தான் இந்த ஜெபத்தை சொல்லித் தருகிறார். ஆகையால் கிறிஸ்துவனிடத்தில் தீமை இல்லை என்பதை புரிந்து கொண்டால் தான் உறவில் பங்கு பெற்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும்.